சார், நான் டி நகர்ல இருந்து பேசுறேன்னு உங்ககிட்ட. உங்க பொண்ணு கல்யாண விஷயமா பேசணும். நீங்க என் பொண்ணு கல்யாண விஷயமா பேசுறதுக்கு முன்னால நாங்க எங்க பொண்ணுக்கு எப்படிப்பட்ட வரன் பார்க்கிறோம்னு சொல்றோம். அப்புறம் நீங்க பேசுங்க. சார், கொஞ்சம் பொறுங்க. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். நான் சொல்றத முதல்ல கேளுங்க, பிறகு நீங்க சொல்லுங்க. சரி, முதல்ல நீங்க என்ன சொல்லணுமோ சொல்லுங்க, அப்புறம் நான் சொல்லறேன். நாங்க எங்க பொண்ணுக்கு 6-5-4-3-2-1 இருக்கிற பையனாதான் பார்க்கிறோம். 6-5-4-3-2-1 அப்படின்னா என்ன சார்? 6-5-4-3-2-1ங்கிறது என்னதுன்னா, 6ன்னா பையன் 6 டிஜிட்ல சம்பளம் வாங்கணும், அதாவது குறைஞ்சபட்சம் மாசம் 1 லட்சம் சம்பளம் சம்பாதிக்கணும். 5ன்னா பொண்ணுக்கு நிச்சயதார்த்தின் போது 5 லட்சத்துக்கு வைர நெக்லஸ் போடணும். 4ன்னா 4 சக்கரம் உள்ள கார் பையன் பேர்ல வச்சிருக்கணும். 3ன்னா 3 ரூம் உள்ள சொந்த பிளாட் பையன் பேர்ல இருக்கணும். 2ன்னா பையனோட அப்பா அம்மா கல்யாணத்திற்கு பிறகு 2 பேரும் பையனோட சேர்ந்து இருக்கக்கூடாது. 1ன்னா கல்யாணத்துக்கு பிறகு என் பொண்ணு ஒரு குழந்தை தான் பெத்துப்பா, அதுவும் அவ விருப்பப்படும் போதுதான். அப்புறம் எங்களுக்கு பையனை பிடிச்சிடுச்சுன்னா நீங்க பையனோட சேலரி சர்டிபிகேட் கொடுக்கணும். வைர நெக்லஸ் போடுறதுக்கு தகுதி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பையனோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் வேணும். பையன் பேர்ல இருக்கிற காரோட ஆர்சி சர்டிபிகேட், பிளாட்டோட ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் வேணும். சார், மேலே சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்க பொண்ணு அவளுடைய கல்யாணத்திற்கு போட்ட கண்டிஷன்களா? என் பொண்ணு சின்ன பொண்ணு சார், அவளுக்கு இதெல்லாம் தெரியாது. ரொம்ப வெகுளியா பழகுவா சார். இதெல்லாம் நாங்க போடுற கண்டிஷன்கள். ஒரே பொண்ணு, ரொம்பவே செல்லம் கொடுத்து வளர்த்திருக்கோம். புகுந்த வீட்டிலே போய் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக நாங்க போடுற கண்டிஷன்கள் தான் இது. அவளுக்கு வாசல் தெளித்து கோலம் போட தெரியாது, சமையல் பண்ண தெரியாது, லீவு நாளுன்னா 10 மணிக்கு தான் எழுந்திருப்பா, புடவை கட்டிக்க தெரியாது, அதனால விசேஷங்களுக்கு சுடிதார் தான் போட்டுப்பா. அப்புறம் இன்னொரு விஷயம், என் பொண்ணு சுயமரியாதைக்காரி, யார் காலிலையும் விழுந்து கும்பிட மாட்டா. இதுக்கெல்லாம் நீங்க ஓகேன்னு சொன்னா மேற்கொண்டு என் பொண்ணு கல்யாண விஷயமா என் மனைவி உங்ககிட்ட பேசுவா. சார், எனக்கு நீங்க பேசினதே தலைய சுத்துது. இதிலே உங்க மனைவி வேறையா? நான் என் பையனுக்கு வரன் தேடலே சார். அப்புறம் எதுக்கு என் பொண்ணு கல்யாண விஷயமா பேசணும்னு சொன்னீங்க? என்னை எங்க சார் பேச விட்டீங்க நீங்க? நான் டி நகர்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். உங்க பொண்ணு இன்னைக்கு உங்க தெரு மெக்கானிக் ஷாப் பக்கத்தில் இருக்கிற ஒரு பையனை காதலிச்சு தெருமுனையிலே இருக்கிற கோயிலிலே கல்யாணம் பண்ணிட்டு ஸ்டேஷனுக்கு வந்திருக்கா. நீங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டீங்க. நீங்க உங்க ஊரு சனத்தை கொண்டு கல்யாணம் பண்ணினா இவங்களை பிரிச்சுடுவீங்களாம். அதனால அவங்க குடும்பம் நடத்துறதுக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும்னு கேட்டு வந்திருக்கா சார். கேட்ட உடனே பொண்ணு அப்பன் நெஞ்சு வலியில விழுந்துட்டாரு.